ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான புளி மிளகாய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் புளி மிளகாய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு கை, அதாவது இந்த மாதிரி உருட்டினா ஒரு கையளவு இருக்கிற மாதிரி ஒரு 50 கிராம் புளி இருக்கும். அது நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மிளகாய் தொக்கு செஞ்சிடலாங்க. நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் 50 ml அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு 10 பல் பூண்டு நல்லா தோலோடையே நான் அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு நல்லா வாசனை வந்துருச்சு. பாருங்கள், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம கழுவிட்டு நல்லா கீறி வச்சா மிளகாயை சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடணும் மிளகாயை. இப்போ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். வாசனைக்காக நம்ம பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் நான் சேர்க்கலை. இப்போ இது நல்லா வேகணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வேகட்டும். நம்ம கல் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். உப்பு கொஞ்சம் சரியான அளவில் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருக்க மாதிரி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே இதிலே வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், அங்கே அந்த புளித்தண்ணிலே நல்லா மிளகாய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம கடுகு வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா காரசாரமாக புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இப்போ இனிமேல் வர அந்த வெயில் காலத்துக்கு நம்ம பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தொட்டு சாப்பிடும்போது. இதில் வந்து நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மாதக்கணக்கில் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இது வெயிலில் கூட நம்ம வச்சு வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. அப்படியே இருக்கும் கெட்டு போகாமல். மிளகாய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. தயிர் சாதம் பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.